உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. திருவள்ளூர் அருகே பல லட்சக்கணக்கான லிட்டர் டீசலை ஏற்றி சென்ற சரக்கு ரயில் தடம் புரண்டு தீ விபத்துக்குள்ளான நிலையில் 2 இருப்பு பாதைகள் சீரமைக்கப்பட்டு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபு. வணக்கம். 2 இருப்பு பாதைகள் சீரமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அனைத்து ரயில்களும் இந்த 2 பாதைகளில் இயக்கப்படுகிறதா, மற்ற பாதைகள் சீரமைக்கப்பட்டு வருகிறதா? கள நிலவரங்கள் என்னவாக இருக்கு? வணக்கம். சென்னை மணலி பகுதியில் இருக்கும் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனுக்கு சொந்தமான நிறுவனத்திலிருந்து நேற்று 52 டேங்குகளின் மூலம் டீசல் ஏற்றிக்கொண்டு பெங்களூரு புறப்பட்ட அதாவது கூட்ஸ் ரயிலானது திருவள்ளூர் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் நேற்று இருப்பு பாதையில் விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தின் காரணமாக சுமார் 15 பெட்டிகள், அதாவது 15 டேங்கர் டீசல் ஏற்றி வந்த டேங்கர்கள் வரை நேற்று எரிந்து நாசமான நிலையில் மீதமுள்ள டேங்கர்களை ரயில்வே துறையின் சார்பில் மீட்கப்பட்டது. இந்த நிலையில் சீரமைப்பு பணிகள் நேற்று அதிகாலை முதல் தொடங்கிய முதல் 17 மணி நேரம் போராட்டத்திற்கு பின்னர் நேற்று இரவு 10:30 மணி அளவில் முதலில் ஒரு இருப்பு பாதை சரி செய்யப்பட்டு விரைவு ரயிலானது விடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மற்ற விரைவு ரயில்களும் விடப்பட்டது. அதுபோல் மற்ற சீரமைப்பு பணிகள் தொடர்ந்த நிலையில் மேலும் மற்றொரு இருப்பு பாதை சரி செய்யப்பட்டு தற்பொழுது 2 இருப்பு பாதைகள் சரி செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த 2 இருப்பு பாதைகளும் புறநகர் ரயில்கள் செல்லும் இருப்பு பாதையாகவே உள்ளது. இந்த இருப்பு பாதையிலே இன்று காலை 4 மணி முதல் தற்பொழுது புறநகர் ரயிலானது இயக்கப்பட்டு வருவதுடன் அதே டிராக்கில், அதாவது அதே இருப்பு பாதைகளில் எக்ஸ்பிரஸ் ரயில்களும் இயக்கப்பட்டு வருகிறது. இது ரயில்வே நிர்வாகம் சார்பில் இந்த எக்ஸ்பிரஸ் ரயில்களும் இயக்கப்படுவதாலும் புறநகர் ரயில்கள் ஒரே இருப்பு பாதையில் இயக்கப்படுவதாலும் ரயில்களின் நேரத்தில் சற்று காலதாமதம் ஏற்படும் எனவும், ஆனால் எந்த ரயில்களும் ரத்து செய்யப்படவில்லை எனவும் ரயில்வே நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த இருப்பு பாதை சீரமைக்கும் பணியானது, அதாவது எக்ஸ்பிரஸ் செல்லும் இருப்பு பாதை சீரமைக்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதாவது 26 மணி நேரத்திற்கு மேலாக இந்த பணியானது, சீரமைப்பு பணியானது நடைபெற்று வருகிறது. இந்த 2 இருப்பு பாதை பணிகளும் இன்னும் 4 மணி நேரத்தில், அதாவது 12 மணிக்குள் இந்த சீரமைப்பு பணிகள் அனைத்தும் முடிவடையும் எனவும் அந்த இருப்பு பாதைகளில் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இயக்கப்படும் எனவும் ரயில்வே நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த இருப்பு பாதைகளை சரி செய்யும் பணியானது தற்பொழுது ரயில்வே துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில் பயணிகள் பாதிக்காத வண்ணம் புறநகர் ரயில்களும் எக்ஸ்பிரஸ் ரயில்களும் இயக்கப்படும் எனவும் ரயில்வே துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேரலையில் இணைந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபு. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.